உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாம் மறந்து போன அல்லது முழுமையாக இடம்பெறாத பல தகவல்கள் உண்டு. அதிலே ஒன்று இந்த பொய்யாமொழி புலவருடைய வரலாறு. இந்த பொய்யாமொழி புலவர் யார் என்று நாம் இலக்கிய வரலாறுகளை கொஞ்சம் புகுந்து வருகிற போது, அவர் தஞ்சை வாணன் கோவையை எழுதினார். மானாமதுரைக்கும் மதுரைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றரசன் சந்திரவாணன் என்பவன் இருந்தான். அந்த சந்திரவாணன் என்பவனை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல்தான் இந்த தஞ்சை வாணன் கோவை. இன்றைக்கும் நண்பர்களே, பல்வேறு இலக்கியங்களை நம்ம தமிழ் வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த அகப்பொருள் விளக்கம் என சொல்லப்படுகிற நாற்கவிராச நம்பி எழுதிய அந்த நூலுக்கு மிகச்சிறந்த இலக்கியமாக கிடைக்கக்கூடியது தஞ்சை வாணன் கோவை என்பதை நாம் அறிவோம். அந்த தஞ்சை வாணன் கோவையை எழுதிய புலவர் பொய்யாமொழி புலவர் என்கிற வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிறது. சில இலக்கிய வரலாறுகளிலே அவர் கண்டியூரிலிருந்து சீனக்கன் முதலியார் நண்பர். சீனக்கன் முதலியார் இறந்தபோது அவருடைய பிணத்துக்கு அருகே இவர் சென்று எனக்கு இடம் தருக என கேட்டார். அந்த பிணம் நகர்ந்து இடம் கொடுத்தது. எனவே சீனக்கன் முதலியாரோடு இணைந்து இந்த பொய்யாமொழி புலவரும் மாண்டு போனார். இரண்டுவரும் அந்த காலத்தில் எப்படி இந்த புலவர்களுக்கெல்லாம் சில மன்னர்கள் நெருக்கமாக இருந்தார்களோ அதுபோல இவரும் இருந்தார். அந்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழ நட்பு போல என குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நண்பர்களே, பொய்யாமொழி புலவருடைய பற்றிய தகவல்களை நாம் எங்கே தேட வேண்டும் என்றால், அபிதான சிந்தாமணியிலே, தமிழ் நாவலர் சரிதையிலே, சோழமண்டல சதகம், கொங்கு மண்டல சதகம் போன்ற சதக இலக்கியங்களிலே, இவற்றிலே எல்லாம் இவர்களுடைய வரலாறுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. பொதுவாகவே இன்றைக்கு இலக்கிய வரலாறு எழுதுபவர்கள் ஒரு காப்பி பேஸ்ட் என்கிறார்களே, அதுபோல எடுத்து போடுகிறார்களே தவிர இது போன்ற நூல்களை தேடி துருவி அதிலிருந்து வரலாறுகளை எடுத்து எழுதுவதில்லை. இப்போ இந்த பொய்யாமொழி புலவருடைய இயற்பெயர் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை நாம் முன்வைக்கிற போது, முத்தமிழாசிரியர் சாத்தனார் என்பதாக இருக்கலாம் என்று தமிழ் நாவலர் சரிதைக்கு விளக்கம் எழுதிய நம்முடைய உரைவேந்தர் அவை துரைசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர் சொல்லுகிற காரணம் இந்த ஆர்கியாலஜிக்கல் எண் 301 AR நம்பர் 301 1909 பதிப்புல சில கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அங்க பொய்யாமொழி மங்கலம்னு ஒரு ஊர் குறிப்பிடப்படுகிறது. திருநம்பி என்பவன் அந்த நிலத்துக்கு காணியாட்சிக்காரனாக கூறப்படுகிறான். அவனுக்கு இந்த முத்தமிழ் ஆசிரியர் சாத்தனாருடைய வழித்தோன்றல் என சொல்லப்படுகிறது. எனவே இந்த பொய்யாமொழி மங்கலம் என்பது இந்த பொய்யாமொழி புலவர் பெயராலே அமைந்திருந்த ஊராக இருக்க வேண்டும். அந்த பகுதியிலேயே இருக்கிற அந்த அதிகத்தூர்ல அவர் பிறந்து அமன்பாக்கிலான் என்கிற குடிப்பெயரோடு அவர் இருந்து வைரபுரம்ங்கிற அந்த ஊர்ல அவர் படித்து அங்கிருந்த உறையூர் அல்லது துறையூர் என சில பதிப்புகள் கூறுகின்றன. அவரோடு தொடர்புடைய ஊராக இருக்க வேண்டும் என்று இவரை பற்றி பலரும் எழுதுவதை நாம பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த பொய்யாமொழி புலவர் அவரை பற்றி தொடர்புடைய இலக்கிய நிகழ்ச்சிகள் 15க்கு மேலே நமக்கு கிடைக்கின்றன. காளிங்கராயனுடைய குதிரை மேய்ந்த போது இவர் அந்த காளிங்கராயனுடைய குதிரை சாக கடவுது என தமிழில் பாடியதால் அது இறந்ததாகவும், மற்றவர்களெல்லாம் அதை மீட்டு தர வேண்டும் என கேட்டபோது அது மீள வேண்டும் என பாடிய போது அது உயிர் பெற்றதாகவும் பேசப்படுகிற ஒரு கவிதை இங்கே இருக்கிறது. பொய்யாமொழியினுடைய ஆசிரியர் அவரை எப்படி வாழ்த்தினார் என்ற ஒரு கவிதை நமக்கு கிடைக்கிறது. இவர் பாண்டிய நாட்டுக்கு சென்று வணங்காமுடி பாண்டியனை எப்படி வாழ்த்தினார், அங்க இருந்த அந்த சங்கத்து புலவர்களுடைய உருவங்கள் எல்லாம் எப்படி இவருடைய பாடலுக்கு தலையசைத்தன, அவர் பாடிய போது எப்படி சங்கப்பலகை எழுந்து தண்ணீரிலிருந்து வந்து நீண்டது, ஒரு முறை அவரை இகழ்ந்த புலையனை இவர் பாடி எப்படி கொன்றார், இவர் எழுதிய பாடலை கையில் எடுத்துக்கொண்டு போய் அன்றைக்கு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராசேந்திர சோழனிடம் சீனக்கன் முதலியார் அந்த பாடலை பாட 7 ஊர்களை நீ ஆட்சி செய்ய கடவையாகனு எப்படி அவருக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த சோழனிடம் இவர் பாடிய பாடல்கள், இப்படி இந்த பழைய கதையை மீண்டும் சோழனிடம் அவர் எலி மூழ்குவதற்கு முன்னாலே தன் வரலாறாக சொல்லிய கவிதை, எப்படி இந்த சீனக்கன் முதலியாரோடு அவர் மூழ்கி சென்றார், பாண்டியனோடு அவர் பேசிக் கொண்டிருந்த போது இந்த சங்கப்புலவர்களுக்கு நான் எப்படி ஒப்பாக இருக்க முடியும் என்று பாண்டியன் சொன்னதை மறுத்து பாடிய பாடல்.
இன்றைக்கு திருச்சி மலைக்கோட்டை என சொல்லப்படுகிற அந்த மலைக்கோட்டையை பற்றி அவர் பாடிய பாடல். காளையார் கோவிலில அங்க 4 பெண்களுக்கு இவர் பாடியதால எப்படி கண் கிடைத்தது, அவர்கள் எப்படி 70,000 பொண்ணை அவருக்கு தந்தார்கள், அப்புறம் அவன் ஆட்சி செய்த அந்த கண்டியூருங்கிற ஊர்ல எப்படி ஒரு வண்ணாத்தியை இவர் புகழ்ந்து பாடினார். இவர் அந்த தஞ்சை வாணனுடைய தஞ்சாவூரில் இருந்து வந்து கொண்டிருந்த போது இடையில எப்படி இந்த முருகனுக்கும் அவருக்கும் உடையாடல் நடந்தது என்பன போன்ற மெய்யியல் கோட்பாடுகள் நிறைந்த ஒரு கதையாக இவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடைக்கால இலக்கியங்களிலே இது போன்ற மெய்யியல் வரலாறுகள் இருக்கத்தான் செய்யும். நீங்க அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்த இந்த மெய்யியல் வரலாறுகளை போல இந்த தமிழ்ல இந்த வரலாறுகள் இருந்தன. அதெல்லாம் இந்த அபிதான சிந்தாமணியில் சிங்காரவேலு முதலியார்கள் வெளியிட்டார்கள். தந்தை பெரியார் அவர்கள் போன நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில் ஒவ்வொரு தமிழரும் இந்த அபிதான சிந்தாமணியை வாங்கி படிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தமிழின் பெருமையை உணர வேண்டும், தமிழின் சிறப்பை உணர வேண்டும் என்று 1920 காலங்களிலே பேசியதையும் எழுதியதையும் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படியானால் அந்த காலத்தில் எப்படி ஆரியம் இந்த சிங்காரவேலு முதலியாரை நசுக்கியது, அபிதான சிந்தாமணியை வெளியிட முடியாமல் ஏன் தந்தை பெரியார் அவரை ஆதரித்தார் என்பதெல்லாம் தனி செய்தி நண்பர்களே. இப்போ இந்த வாய்த்த வைரபுரம் என்று வைரமேகபுரம் என கல்வெட்டு கூறுவதாக சொல்லுகிற பகுதியை நம்ம பார்க்கிறோம். அது எங்க இருக்கிறது? தொண்டை நாட்டில் இருக்கிறது. தொண்டை நாடுனா எது? சென்னை, செங்கல்பட்டு, இன்றைக்கு இருக்கிற இந்த காஞ்சிபுரம் போன்ற இந்த பகுதிகள் என்பதை நாம் அறிவோம் நண்பர்களே. ஆமா, ஆனா அந்த ஊர்கள் எப்படி குறிப்பிடப்படுகின்றன கேட்டா, ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஓய்மா நாட்டு திருநெல்லூர் நாட்டு வைரமேகபுரம் அல்லது சனநாதபுரம், அதனுடைய பிடாகை தென்படையாக இருக்கக்கூடிய எயிலூர் என்றெல்லாம் வரலாற்றில் இந்த ஊர்கள் இடம்பெறுகின்றன அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். அங்கதான் அவரு இளமை காலத்துல புலமை பெற்றிருக்கிறார். அப்போ அங்க அவருடைய ஆசிரியர் வயலை போய் பார்த்துக்க சொன்னதாகவும், வரகு வயல் அவர் பார்த்துக்க சென்ற போது அவர் உறங்கிய போது காளிங்கராயனுடைய குதிரையும் காளைகளும் மேய்ந்ததாகவும், அப்போ அங்க இருக்கக்கூடிய காளியம்மையிடம் வேண்டியதாகவும், வாய்த்த வைரபுர மாகாளி அம்மையே ஆய்த்த வரகு ஆர் அணி வயலில், அழகான இந்த வரகு வயல்ல காய்த்த கதிரை மாள தின்ற காளிங்கன் ஏறு, நல்ல காய்ச்சிருந்த இந்த வரகு கதிர்களை எல்லாம் இந்த காளிங்கனுடைய மாடு குதிரை தின்றுவிட்டது, அதை மாலை கொண்டு போ அப்படின்னு பாடியதாகவும், அந்த குதிரை தமிழால் பாடியதால் இறந்து போனதாகவும், எல்லோரும் அவரிடம் மன்னன் தெரிந்தால் உன்னை கொன்று விடுவான், எங்களையும் சேர்த்து கொண்டு விடுவான், எனவே அந்த குதிரைக்கு எப்படியாவது நீ உயிர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாலே மீண்டும் அவர் வாய்த்த வைரபுர மாகாளி அம்மையே ஆய்த்த வரகு ஆரணி வயலில் காய்த்த கதிரை மாளத் தின்ற காளிங்கன் ஏறும் குதிரையும் மீள கொண்டு வா. அப்ப அந்த மாலை மீள, அந்த மாங்கிற அந்த ஒரு எழுத்து நீங்கிற ஒரு எழுத்து மாறுகிறது நண்பர்களே. குதிரை மீள கொண்டு வா என பாடியதாலே அந்த குதிரையும் அந்த காளையும் உயிர் பெற்றதாகவும் இந்த அபிதான சிந்தாமணி இந்த வரலாற்றை நமக்கு பேசுகிறது நண்பர்களே. இந்த பாடலை கம்பர் மேல் ஏற்றி பிற்காலத்துல பலரும் பேசியிருக்கிறார்கள் என்று அவை துரைசாமி பிள்ளை அவருடைய நாவலர் செய்தி உரையில விளக்கமாக பேசியிருக்கிறார். இவருடைய ஆசிரியர் இவரை பாராட்டி ஒரு கவிதை பாடியிருக்கிறார் நண்பர்களே. என்னுடைய மாணவனாகிய இந்த சாத்தன் அல்லது இந்த பொய்யாமொழி புலவர் இலக்கியத்தில் வள்ளுவனை போலவும், இலக்கணத்துல அகத்தியனை போலவும், செல்வத்துல அதிக அமன்பாக்கத்து கிழான் போலவும் உயர வேண்டும் என சொன்னதாக ஒரு கவிதை இருக்கிறது நண்பர்களே. இது அந்த செங்காட்டு கோட்டம், அந்த செங்காட்டு கோட்டத்து பகுதியில் இருக்கக்கூடிய துறையூர் அல்லது உறையூர் என சொல்லப்படுகிறது இந்த இலக்கியங்கள்ல. பொதியில் அகத்தியனாய், பொய்யாமொழியாய், ரொம்ப நுட்பம் நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதியில் அகத்தியனாய் இலக்கணமும், பொய்யாமொழியாய் இலக்கியமும், அதிக அமன்பாக்கிழானாய் செல்வமும் இவன் பெற்று திகழ வேண்டும் என்று அவருடைய புலவர் பாடியதாக நாம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படியானால் இந்த பொய்யாமொழி புலவர் அந்த காலத்தில் அவர் மாணவராக இருக்கிற போதே அவருடைய ஆசிரியராலே புகழ்ந்து பாராட்டப்பட்டவர் அப்படிங்கிற செய்தியை நாம கவனத்தில் கொள்ளுகிறோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னனை பார்ப்பதற்காக மதுரைக்கு சென்றதாகவும், அந்த மதுரை மன்னனை இவர் புகழ்ந்து பாடியதா ஒரு பாடல் கிடைக்கிறது நண்பர்களே. புழல்கால் அரவிந்தம் கும்ப, மாலை நேரத்துல தாமரை கும்புகிறது, குமுதம் புதிய வீழ்ப்ப, குமுத மலர் அப்ப அந்த மொட்டு மலர்கிறது,
நிழற்கான் மதியமன்றோ, அந்த நிலவு ஒளி, மதியம்னா அந்த இடத்துல நிலவு. நின் திருக்குளம் அழல்கால் அவிர்சடை மீதே இருந்தும் அவ்வந்தி வண்ணன் கழல்கால் வணங்குதியோ வணங்காமுடி கைதவனே. கைதவன்னா பாண்டியன். பாண்டிய மன்னனே, நீனே நிலவு குலத்துல பிறந்தவன். நீ நிலவு குலத்துல பிறந்திருக்கிறாய். உன்னுடைய நிலவு அந்த சிவபெருமான் வாங்கி வைத்திருக்கிறாய். நீ எதற்காக போய் அந்த சிவபெருமானை வணங்க வேண்டும் என இவர் கொஞ்சம் வசைபாடுவது போல இந்த கவிதையை பாடியிருப்பதாக பலரும் குறிக்க காண்பதை பார்க்கிறோம். சில திறனாய்வாளர்கள் இது பாதி வசை இருக்கிறது, பாதி இசை இருக்கிறது, பாதி புகழ்ந்து இருக்கிறது, பாதி இகழ்ந்து இருக்கிறது என்றெல்லாம் இந்த கவிதையை பற்றி பேசுகிற போது எழுதுகிறார்கள். இதை நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். அப்ப அவன் மதுரை கோயிலில் இருந்ததுனால இவர் பாடினார்னு அபிதான சிந்தாமணி குறிப்பிடுகிறது. அப்போ அந்த மன்னனிடம், பாண்டிய மன்னனிடம், வணங்காமுடி பாண்டியனிடம் இந்த புலவர், பொய்யாமொழி புலவர், நீ இந்த சங்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட போது அவர், அப்படியானால் நீங்கள் ஒரு பாடல் பாடுங்கள், அந்த சங்கப்பலகை வெளியில வரட்டும், நான் உங்களை நம்புகிறேன், நீங்களும் தான் சங்கப்புலவருக்கு இணையானவராயிற்றே என்று அவரிடம் கேட்டபோது, உங்களிலே யான் ஒருவன் ஒப்பேனோ, சங்கப்புலவர்களிலே உங்களுக்கு இணையாக என்னை சொல்ல முடியுமா? ஒவ்வேனோ, நான் ஒவ்வொல் மாட்டேன். திங்கள் கூலன் அரிய செப்புங்கோள், திங்கள்லேருந்து பிறந்த இந்த பாண்டிய மன்னன் நம்பக்கூடியவைகளை கொஞ்சம் சொல்லுங்கள். சங்கத்து பாடுகின்ற முத்தமிழ் என் பொன்னூலும் ஏற்குமோ, சங்க தமிழும் சங்க இலக்கியமும் நான் பாடுகிற மிக இழிந்த இந்த கவிதையும் ஒன்றாக இருக்க முடியுமா? ஏடவிழ்தார் ஏழு எழுவீர் இன்று. மிகச்சிறந்த ஏடுகளை பாடிய தமிழ் புலவர்களே, இப்போது எழுந்து வாருங்கள், மன்னடிடுங்கள்னு சொன்னப்போ அந்த 49 புலவர்களுடைய அந்த புடைப்பங்களும் அந்த செப்பு திருமேனிகள் எல்லாம் தலையசைத்தன. அப்படி தலையசைத்த காரணத்தினாலே அவருடைய கவிதைக்கு உயிர் இருந்தது என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆமா, நீங்கள் இந்த சங்கப்பலகையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ இந்த பொய்யாமொழி புலவர் பாடினாராம். அந்த காலத்துல பூவேந்தர் முன்போல் புறப்பார் இல்லை. நிறைய பூவேந்தர்கள் எல்லாம் புலவர்களை காப்பாற்றினார்கள். இப்போது யாரும் காக்கிற மாதிரி இல்லை. அன்றி பாவேந்தர் உண்டுன்னும் பான்மைத்தாய் மாவேந்தன் மாறன் அறிய, இந்த மதுராபுரி தமிழ் ஓர் வீரனையே சற்றே மித. தமிழை வளர்த்த வீறு பெற்ற பலகையே, வீறு அணை, வீறுன பெருமை, பெருமை மிகுந்த அணைனா அமர்ந்திருக்கிற இருக்கை, அமர்ந்திருக்கிற இருக்கையே நீ சற்றே மித அப்படின்னு இவர் கேட்டுக்கொண்டதாகவும், உடனே இந்த பலகை எழுந்து வந்ததாகவும் அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம மீமை மெய்யல், இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள், இது புலவர்கள் மீது மிகுதியாக சுமத்தி கூறப்பட்டவை என்றெல்லாம் விலக்கி இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யும் நண்பர்களே. ஆமா, அவரே அந்த பாண்டிய மன்னன்கிட்ட சொல்லுகிறார், நான் புலவனே இல்லை அப்படிங்கிறார். அறம் உரைத்தானும் புலவன். சிவபெருமான் அந்த உலகத்துக்கு அறத்தை எல்லாம் போதித்தார். அந்த சிவபெருமானும் புலவன் தான். முப்பாலின் திறமுறைத்தானும் புலவன். அறம்பொருள் இன்பம்னு சொல்லி பாடிய வள்ளுவன் இருக்கிறானே, அவனும் புலவன் தான். குருமுனிதானும் புலவன். அகத்திய முனியவனும் ஒரு புலவன் தான். தரணி பொறுக்குமோ யானும் புலவன் எனில். இந்த உலகம் தாங்குமா, என்ன புலவன் சொல்லலாமா, என்னெல்லாம் புலவன் சொல்றதுக்கு யோகிதல்ல என அந்த பாண்டிய மன்னன், அவனை சுந்தர பாண்டியன் சொல்றாங்க. நீர் பண்டை புலவர் போல் நல்ல புலவரே அப்படின்னு சொன்ன போது, இல்லை இல்லை, நானெல்லாம் புலவன் இல்லை, என்னையெல்லாம் புலவன் என சொல்லக்கூடாது என்று அவர் பாடியதாக அவருடைய தன்னடக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு கவிதையாக இந்த கவிதையை நாம் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஒரு முறை ஒரு புலையன் ஒருவன் இவரை இழிவாக பேசினானாம். அவனை உடனே இவர் வைதாராம். அவன் அங்கேயே இறந்து போனானாம். அப்படி ஒரு கவிதை இந்த தமிழ் நாவலர் சரிதையிலேயும் இந்த அபிதான சிந்தாமணியிலேயும் கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே. கோதில் குளமங்கை குலோத்துங்க சாவகன் என்று ஓதினேன். நீ யாருன்னு என்ன கேட்டான். வழியில வந்தப்போ, எப்பா இந்த கண்டியூரை ஆண்டு கொண்டு இருக்கிற அல்லது மேல பேரரசூர் சிற்றரசூர்ங்கிற ஊர்களை ஆண்டு கொண்டு இருக்கிற சீனக்கன் முதலியார் குலோத்துங்க சாவகன் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காருப்பா, அந்த குலோத்துங்க சாவகன் நான் சொன்னேன். அவன் என்ன கடுமையா அடிச்சுட்டான். ஆமா, நான் அவனை வயது பாடினேன், அவன் இறந்து போனான். அப்படிலாம் அந்த கவிதையில இடம்பெறாட்டியும் அந்த கவிதையினுடைய புதை பொருளாக அதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. நீ சாயன்றேன் அவன் இறந்தான் அப்படிங்கிறது இங்க புதை பொருளாக தான் காணப்படுகிறது. என்ன, அவனுடைய மனைவி மாது துளையாது முத்துவடம் தூக்கினாள்.
அந்த 2 மார்பகங்களுக்கு இடையில கிடந்த அந்த முத்து வடத்த அவள் போட்டிருந்த ஆரத்தை எல்லாம் இழந்தாள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கணவனை அவள் இழந்தாள் அப்படின்னா அவன் இறந்து விட்டான் என்கிற பொருள் பட ஒரு கவிதை இடம்பெறுகிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த பொய்யாமொழி புலவர் ஒரு கவிதையை எழுதி கொடுத்ததாகவும், தஞ்சைக்கு அவர் வந்திருந்த போது இந்த சீனக்கன் முதலியார் அங்கு வந்திருந்ததாகவும், அப்போ நாம தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சீனக்கன் முதலியார் இங்க வந்திருக்கிறார். இந்த இவரையோடு தொடர்புடைய இந்த கண்டியூர் என்பதே அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய கண்டியூர் அப்படிங்கிற பல கல்வெட்டு சான்றுகளோட தமிழ் நாவலர் சரிதையில அவை துரைசாமி பிள்ளை விளக்கமாகவே எழுதியிருக்கிறார் நண்பர்களே. அந்த சோழன் மன்னனுக்கு இவர் என்ன கவிதை அப்படி எழுதி கொடுத்தார், எந்த கவிதையினாலே அவருக்கு அந்த 7 ஊர்கள் உங்களுக்கு கிடைத்தன அப்படின்னு பார்த்தா, திரையின் முறை உணர்ந்து தெவ்வரெல்லாம் மீண்ட இறையும் இறை கடக்கல் ஆகா. உனக்குன்னு இந்த உலகத்தில் எதிரிகள் யாரும் இல்ல, அவர்கள் நிறைய திரைப்பொருளை கொண்டு வந்து உன் காலடிகளை வைத்தால் அவர்கள் உயிரோடு மீள முடியும். தெவ்வரெல்லாம் மீண்டனர். எப்படி? திரையின் முறை உணர்ந்து, அதுவும் அந்த விடாம முறையோடு கொண்டு வந்து கொடுக்கணும். இறையும் இறை கடக்கலாகா, அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த மன்னனாகி உன்னிடம் கொடுத்த அந்த வரி இருக்குதே, அதை அளவிடவே முடியாது. அரைக்கடல் கால் போர்வேந்தர் போர்மாள, காலில் வெற்றிக்கடல் அணிந்திருந்த அந்த வேந்தர்கள் எல்லாம் போர்க்களத்தை மாண்டார்கள். எப்போ? போர்வாள் உரை கழித்த, உன்னுடைய போர்வாள் உரையிலிருந்து வெளியில் வந்தால் அவர்களெல்லாம் மாண்டு போவார்கள். எனவே அஞ்சி அவர்களெல்லாம் திரைப்பொருளை கொண்டு வந்து இந்த தஞ்சை தெருவெங்கும் நிரம்பி கிடக்கிறது. தேர்வேந்தன் தஞ்சை தெரு, தேர்வேந்தனுடைய தஞ்சை தெரு முழுவதும் அவர்கள் அஞ்சி நடுங்கி கொண்டு வந்த திரைப்பொருள் குவிந்து கிடக்கிறதுன்னு இவன் பாடிய காரணத்தினாலே, அதோடு கையுறையும் போய் கொடுத்த காரணத்தினாலே 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த ராசேந்திர சோழன் சிற்றரசூர், பேரரசூர், மாவை எனப்படுகிற மாத்தூர், பூந்துருத்தி, அது நித்த வினோத வளநாடு பூந்துருத்தி, சுத்தமல்லி. இந்த சுத்தமல்லிங்கிற பேரை பார்க்கிறப்போ நமக்கு என்னமோன்னு தெரியும். சுத்ததர்னு ஒரு தீர்த்தங்கரர் இருந்தார். அவரு ஆர்தி தீர்த்தங்கரர்னு பேரு. மல்லின்னு ஒரு தீர்த்தங்கரர் இருந்தார். அவர் இடைக்கால தீர்த்தங்கர். மொத்தம் 72 தீர்த்தங்கரர்கள் உண்டு. ஆதி தீர்த்தங்கரர்கள், இடைக்கால தீர்த்தங்கரர்கள், கடைக்கால தீர்த்தங்கரர்கள் 3 விதமா பார்க்கிறோம் நம்ம. ஆமா, இந்த ஆதி தீர்த்தங்கரர்ல இந்த சுத்ததாவும், இடைக்கால தீர்த்தங்கரர்ல இந்த மல்லி என்பவரும் இருந்தார்கள். அவங்க 2 பேரையும் வச்சு சுத்தமல்லிங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் பல இடங்கள் இருக்கும். சோழ நாட்டிலையும் உண்டு, தொண்டை நாட்டிலையும் உண்டு. இந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சுத்தமல்லியாக தான் இந்த இருக்க வேண்டும். அதே போல கண்டினா கண்டியூர், கண்டினா எருமை நமக்கு தெரியும், எருமையூர், கண்டியூர், அல்லது இலங்கையில் இருக்கிற கண்டியா இருந்தாலும் ஆட்டுக்கடா அப்படின்னு தான் தொல்காப்பியம் நமக்கு சொல்லுகிறது நண்பர்களே. அப்புறம் குருகாவூர். இப்படி இந்த ஊர்கள்ல எல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டன. அப்ப இந்த சீனக்கன் முதலியாருக்கு கொடுக்கப்பட்ட ஊர்கள், சீனக்கமங்கலம்ங்கிற ஒரு ஊரே பிற்காலத்துல தோன்றியது என்பதையும் கல்வெட்டுகளை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த சீனக்கன் முதலியாருக்கு இவ்வளவையும் பெற்றுக் கொடுக்கிற அளவுக்கு இவர் எழுதிய பாடல்கள் இருந்திருக்கின்றன என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்றோம். அப்ப பொய்யாமொழி புலவர் என்கிற ஒருவர் இருந்தார். அவர் பாடிய பாடலை கொடுத்த காரணத்தினாலே சீனக்கன் முதலியாருக்கு பெரிய நாடு கிடைத்தது. ஏன்னா இதை நம்ம தொடக்கத்தில் சொல்லிடுறோம். அதனாலதான் பின்னால அவர் அவன் செத்த போது அவனுடைய படுக்கையில போய் இவர் நெருப்புல எனக்கு இடம் கேட்கிறார். அப்ப அது அவருக்கும் இந்த சீனக்கன் முதலியாருக்குமான உறவை பேசுகிறது நண்பர்களே. அது எந்த அளவுக்கு பேசுகிறதுனா, ஒரு நாள் அவனுடைய இல்லத்துக்கு இவர் போகிறார். அவனுடைய பெரிய அரண்மனையில அவன் தன்னுடைய கட்டில இவருக்கு படுக்கிறதுக்கு இடம் தர்றான். இவர் படுத்து உறங்குகிறார். அவனும் உறங்கி கொண்டிருக்கிறான். இடையில மன்னனிடம் அழைப்பு விடுகிறது. புலவர் படுத்திருப்பது தெரியக்கூடாது என்று அவன் பக்குவமாக எழுந்து சென்று விடுகிறான் மன்னரை பார்க்க. இரவு நேரமாகி விடுகிறது. அந்த இரவு நேரத்தில் அரசி தன் கணவன் படுத்திருக்கிறான் என நினைத்துக் கொண்டு அந்த கட்டில படுத்து விடுகிறாள். இருவரும் உறங்கி விடுகிறார்கள். இவன் மன்னனுடைய வேலையை முடித்து விட்டு வருகிற போது இருவரும் படுத்து கிடக்கிறதை பார்க்கிறான். அந்த தன்னுடைய சீனக்கன் முதலியார் என்ன செய்யறான், பொய்யாமொழி புலவரை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடையில போய் படுத்துக்கிறான். காலையில மூவரும் அறையிலிருந்து எழுந்து வருகிறார்கள். பணியாட்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். படுக்கறையில மன்னன் இருப்பது சரி, படுக்கறையில எப்படி புலவன் இருக்கலாம் என்று புலவனை பற்றி தவறாக பேசுகிறார்கள். ஊரெல்லாம் மலர் தூற்றுகிறார்கள். இந்த புலவனுக்கும் அரசிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மன்னர் விசாரிக்கிறார். அப்போ இந்த புலவர் அந்த மன்னனிடம் சொல்லுகிறார், நண்பர்களே, தேர யார் தெங்கில நீர் உண்ணார். நம்ம ஊர்ல தென்னை மரத்துல
தேரை குடித்து விட்டதுன்னு சொல்லுவான், தேரைக்காய்ன்னு சொல்லுவான். எந்த தவளையும் தென்னை மரத்துல ஏறி போய் அந்த தென்னை மரத்துல இருக்கக்கூடிய இளநீரை குடிக்கிறது இல்ல. அது மாதிரி இந்த ஊரெல்லாம் மலர் தூற்றுகிறார்கள். நான் ஒன்னும் பேரரசியோடு அங்கே உறவு வைத்திருக்கவில்லை. தெங்கில நீர் உண்ணார். ஆனா பேரு அந்த தேரைக்கு வரும். அது போல பழி சுமப்பர். என் மேல இவர்கள் பழி சுமத்தி பேசலாம். நாரியார் தாமறிவார் நாம் அவரை நத்தாமை. அந்த அரசிக்கு தெரியும் அந்த பெண்ணை நான் மனதில் கூட நினைத்ததில்லைன்னு. நாரியார் தாமறிவார் நாம் அவரை நத்தாமை. கோரைவாய் பொன் சொரியும் கொற்றவந்தன் கண்டி ஊரை வாய் மூட உரையறிந்தோம் இல்லையே. இந்த ஊர் வாயை மூடுறதுக்கு உரை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த கொற்றவன் இருக்கிறானே, அவன் ஊருக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் அள்ளி தர்றவன். ஆனாலும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவனை பற்றி இப்படி இழிவாக பேசுகிறார்கள். இந்த ஊர் வாயை மூடுவதற்கு நான் எங்கே செல்வேன் மூடிக்கு என்று அவர் பாடியதாக இந்த பாடல் இருக்கிறது நண்பர்களே. இப்போ இந்த கவிதையில ஒரு விதமான கதை தொடர்ச்சியும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் இங்கே வெளியூர் போய்விட்டு வருகிற போது அவன் இறந்து விட்டானாம். இவர் சோழ மன்னனிடம் சொல்லுகிறாராம், வாழி சோழ என் வாய்மொழி என்மோ ஊழி நிலவும் எரிமாளிகையின் வயின். சோழ மன்னனே வாழ்க, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. நிலவு இருக்கிற இரவு வேளையில அந்த மாளிகையில கட்டிலங்கணவன் கவின்பெரு சேக்கை, அந்த மன்னனுடைய படுக்கையில சேக்கையில கணவனோடு அவள் இருந்தாள். என்றறி மனைவி நெடிது நுதியில் கொள்ள செல்ல கிடமின் என கிடந்து அருகு என. நீ கொஞ்சம் நவுந்துபடியா. செல்ல கிடமின், கிடத்தல்னா படுத்தல், கொஞ்சம் தள்ளி படுப்பா. செல்ல கிடமின் என கிடந்து அருகு. எனக்கும் அந்த பெண்ணுக்கு இடையில மன்னன் படுத்திருந்தான். சொல்லிய நண்பன் தனிச்செல்பவனோ. அப்படி இருக்கிற இந்த மன்னன் என்கிட்ட சொல்லாம தனியா இறந்து போனானோ, என்னை விட்டு விட்டு போய்விட்டானோ. நானும் ஏறுவன் நற்றுணை அவனுக்கே. இதோ நானும் போய் அவனை எரிக்கிற இந்த தீயிலே போய் மாண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டு பாடினதா அந்த பாடல் நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே. அன்று நீ செல்ல கிடை என்றாய். அன்னைக்கு கொஞ்சம் தள்ளிப்படுறாப்பான்னு சொன்னேன். ஆயுளையோடு இன்று வானுலகம் ஏறினாய். நீ இறந்தோடனே உன் மனைவியும் இறந்துட்டா. மன்றங்கமல் மானுக்கும் வேள்விழியால் மாறனே. கண்டியூர் சீனக்கா, கண்டியூரை ஆட்சி செய்கிற சீனக்கனே, செல்லக்கிட நான் படுக்க வேண்டும், கொஞ்சம் தள்ளிப்படு என சொன்ன காரணத்தினாலே அந்த தீ அழல்ல அவன் தள்ளிப்படுத்ததாகவும் இவர் அங்கே படுத்து அந்த எரியில மூழ்கி இவர் இறந்ததாகவும் இந்த கவிதையில சொல்லப்படுறதா பார்க்கிறோம். இதை போலவே இன்னொரு கவிதை கூட இருக்கிறது. அன்று நீ செல்லக்கிட என்றாய், ஆறுயிர் விட்டு இன்று நீ வானுலகம் எய்தினாய். வென்றி தீகள் வானக்க பூன்மடவார் மார்பனே. கண்டியூர் சீனக்கா செல்லக்கட. கண்டியூரை ஆளுகிற சீனக்கனே நீ போய் தள்ளிப்படுன்னு சொன்னதுனால இந்த சீனக்கன்கிற சொல்ல பார்க்கிறோம். நக்கன்கிற சொல் சிவபெருமானுக்கு உண்டு. நக்கசேலம் என்றெல்லாம் பல ஊர் பெயர்களை கூட அது உண்டு. சீன பெருமை மிகுந்த, சிறப்பு மிகுந்த என்றெல்லாம் நாம தமிழ்ல சொற்களை பார்க்கிறோம். அப்ப இந்த சிறப்பு மிகுந்த, பெருமை மிகுந்த சிவபெருமான் பெயரை இவன் சீனக்கன் என கொண்டிருந்தான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அவர் ஒரு முறை திருச்சி மலைக்கோட்டைக்கு வருகிறார். அவர் திருச்சி மலைக்கோட்டைக்கு வருகிற போது அங்க ஒரு மூர்த்தி, சிவமூர்த்தியே, இறைவனே ஒரு புலவன் போல தோன்றி அவரிடம் பேசினானா. கோட்டால் கொழும்பிரசம் குத்தியதன் நடுவே பாட்டால் பனைக்கை புகழெடுக்கும் காட்டானை தேநீர் அருந்தும் சிராமலையே செஞ்சடை மீள் வானீர் கறந்தான் மலை. அந்த திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையை பார்த்து அந்த புலவன், அந்த சிறுவன் ஒரு பாட்டு பாடினானா. என்ன அந்த பாட்டு பொருள்? யானை இருக்கிறது, அது இந்த திருச்சிராப்பள்ளி மலையில ஒரு தேனடையில குத்தி அங்கேருந்து தேன் கொட்டுகிறது. அந்த தேன் மலையில அது நனைஞ்சுக்கிட்டு இருக்குது, அது குடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த தன்னுடைய நீண்ட பனைமரம் போன்ற கையால அந்த தேனை குடித்து கொண்டிருக்கிற அந்த காட்டானை இருக்குதே, ரொம்ப மகிழ்ந்து அந்த தேன் நீரை, இன்றைக்கெல்லாம் நம்ம தேநீர்னு சொல்லி தேயிலை நீர்னு சொல்றோம். அந்த காலத்துல 13ஆம் நூற்றாண்டிலேயே தேன் நீர் அருந்தும் சிராமலையே, அந்த யானை குத்தியதுனாலே தேன் நீரை அருந்துகிற சிராமலை செஞ்சடை மேல் வானீர் கறந்தான் மலை. அந்த சிவந்த சடையை பெற்றிருக்கிற சிவபெருமான் இருக்கிறானே, வானீர் பெரிய மலை அந்த மலையில தேங்கி நின்றது. இந்த மலையை பற்றி நீ பாடணும் அப்படின்னு சொன்னதாகவும், உடனே இவரும் அந்த மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி ஒரு பாடல் பாடியதாகவும்
அங்கம் புலியதன் ஆடையை சாத்தி, அதாவது உடல் முழுவதும் புலித்தோலை ஆடையாக அணிந்தவன். அரவனுடன் பங்கம் புலி வைத்த பண்பார்க்கு, அதாவது பிறை நிலவு, பங்கம் புலினா பிறை நிலவு, அது அவரு தன்னுடைய மணிமுடியில வைத்திருக்கிறாராம். ஆமா. பனைவாள் எயிற்றி வெங்கட்புலியை விட்டு ஆணையை தேடி விதவிதமாய் சிங்கம் இருந்து தனித்தனி நோக்கும். அந்த ஊர்ல சிங்கம் போல இவர் அமர்ந்து தன்னை வணங்கி அந்த யானையை பார்த்தாராம், திருவானைக்காவல் இருக்கக்கூடிய யானைய. ஆமா, வெங்கன் புலியை தான் அவர் வீழ்த்தினதா சொன்னோம், இங்க யானையை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவர் பாடிய அந்த பாடல்ல நிறைய இந்த சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் பற்றிய செய்திகள் இருக்கின்றன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்புறம் காளையார் கோவில், திருக்கானப்பேர்னு எல்லாருக்கும் தெரியும். காணம்னா காடுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. பேரூர் அப்படிங்கிறது பேர்னு சுருங்கிடுச்சு, அல்லது பேரையில்ங்கிறது பேரூர்னு சுருங்கி இருக்கலாம். அதான் திருக்கானப்பேர். ஆமா, காட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஊருங்கிறது அந்த சொல்லுக்கு பொருள். அது இப்ப காளையார் கோயில் என்ன அழைக்கப்படுகிறத பார்க்கிறோம். அந்த ஊர்ல ஒரு பெண், அவளுடைய தாய், அவளுடைய பாட்டி, அவளுடைய பூட்டி 4 பேரும் குருடர்களாக இருந்தார்களாம். இவர் போய் பாட்டு பாடியதால் அந்த 4 பேருக்கும் கண்கள் கிடைத்ததாம். அவர்கள் இந்த தேவரடியார்கள் அல்லது கூத்திகள் என்று சொல்லாட்சி இங்கு பயன்படுத்தப்படுகிறது. கூத்தாள் முகத்திரண்டு கூர்வேல்கள். கூத்தாள்னா கூத்தாடுகிற அந்த பெண்மணி இருக்கிறாளே, அவளுக்கு கூர்வேல் போன்ற 2 கண்கள் கிடைத்தன. கூத்தாள் தன் மூத்தாள், அவளுடைய தமக்கை, அவளுக்கு முகத்துல முழு நீளம், அப்ப இந்த குவளை போன்ற கண்கள். அப்ப ஒரு பெண், அந்த பெண்ணுடைய தமக்கை. மூத்தாள் தான் அன்னை முகத்தில் அரவிந்தம், அந்த மூத்தவளுடைய தாயுடைய முகத்துல தாமரை மலர். அன்னை தன் அன்னை முகத்தில் 2 அம்பு, அந்த பூட்டி, அவளுடைய கண்ணில் 2 அம்புகள். இது அந்த சொல்லாட்சிகள் ரொம்ப நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காக பிரிச்சு சொல்றேன். இங்க மூத்தாடன்னு இருக்கும். மூத்தாடன்னா என்ன? மூத்தவளுடைய முகத்தில் மூத்தாள் தன் அப்படின்னு அதை படிக்கணும். அதே போல கூத்தாள் தன் இருக்கும், கூத்தாண்டன் இருக்கும். அது என்ன? கூத்தாண்டன், கூத்தாள் கூட்டல் தன் கூத்தாண்டன். மூத்தாண்டன் அப்படின்னா மூத்தாள் தன். அப்ப இந்த கவிதையை நாம் படித்து புரிந்து கொள்வதே அந்த சொல்லாட்சி இருக்குதே, அது அந்த காலத்து சொல்லாட்சியா இருக்கும். அப்போ கூத்தாடன் அப்படின்னா கூத்தாள் தன்னு படிக்கணும். கூத்தான் முகத்துனா கூத்தாள் முகத்துன்னு படிக்கணும். ஆமா. அதே போல ஆத்தாடன் இருக்கும். அது என்ன? ஆத்தாடன், ஆத்தாள் தன் அப்படின்னு அதை படிக்கணும் பிரிச்சு. ஆமா. அப்போ அந்த ஆத்தாளின் ஆத்தாடன் இருக்கும். அப்போ இந்த கவிதைய ரொம்ப நுட்பமா, அப்போ இந்த கவிதையினால் அவர்களுக்கு கண் கிடைத்தது அப்படின்னு எல்லாம் ஒரு மரபு ரீதியான செய்திகள் பேசப்படுகின்றன நண்பர்களே. ஆமா. அப்புறம் இன்னும் சில கதைகள் எல்லாம் அபிதான சிந்தாமணி சொல்லுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்பி வந்ததாகவும், திரும்பி வந்தபோது யாரும் அவர் கண்டுகள் உடனே பழைய குருடி கதவை திரடி, முன்பு நீங்கள் குருடர் கண்ணில்லாதவர்களாக இருந்தீர்கள், நான் உங்களுக்கு கண் தந்தேன் என்று அந்த புலவர் பாடியதா மீண்டும் அப்புறம் கண் பெற்றாள் என்றெல்லாம் அந்த கதை தொடர்ச்சி செல்லுகிறது நண்பர்களே. ஒரு புதினத்தை போல இந்த கவிதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா பல செய்திகள் தொடர்பாக அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த பொய்யாமொழி புலவருடைய வரலாறு என்பது இருக்கிறதே, பல ஒரு சின்ன சின்ன சிறுகதைகளை தொகுத்தது போல அல்லது ஒரு தொடர்கதையை போல அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அவர் அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய கண்டியூருக்கு போனதாகவும், அங்க ஒரு துணி வெளுக்கிற பெண் அவருக்கு ஆடையை வெளுத்து கொடுத்ததாகவும் அந்த பெண்ணை பாராட்டி இவர் ஒரு கவிதை எழுதியதா ஒரு கவிதை கிடைக்கிறது நண்பர்களே. அந்த ஊரை சொல்றப்போ ஆற்காடு கூற்றத்து பிரம்மதேயமான திருக்கண்டியூர்னு சொல்றாங்க. அதாவது தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 575வது இடம்பெற்றிருக்கிற இந்த கல்வெட்டுல தான் ஆற்காடு கூற்றத்து பிரம்மதேயமான திருக்கண்டியூர். இப்ப நாம கண்டியூர் அப்படின்னா தஞ்சாவூர் பக்கத்துல, திருவையாறு பக்கத்துல இருக்கிற கண்டியூர் நினைச்சுக்கிறோம். அந்த கண்டியூர் இல்லை, இது ஆற்காடு பகுதி. ஆனா இது ஜெயகொண்ட சோழபுரத்து கோட்டத்துக்கு கீழே வருகிற ஊராக கல்வெட்டுகளை கூறப்படுகிறது. சரி நண்பர்களே, தூசாக்குவார் பாவை, அதாவது அழுக்கு இல்லாம துணியை தொடச்சு தூய்மையாக்கிய பெண் இருக்கிறாளே, சுடர் தொடிக்கை ஒளி மிகுந்த அணிகலன்கள் இந்த கைகளை உடையவள், ஆசிலா கண்டியூர் அணங்கு, குற்றமற்ற கண்டியூர்ல பிறந்த அணங்கு அவள், வாசமலர் கண்ணங்கை, அதாவது திருமகளை போன்ற கொங்கை முகம் காலுக்கு இருந்துச்சான். ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்கிறோம். அது என்ன? வாசமலர் கண்ணங்கை அப்படின்னா வாசமலரில் வீற்றிருக்கிற பெண், வாசமலரின் கண்,
அந்த 7ஆம் வேற்றுமை உறுப்பு இந்த கண்ணுக்கு விழிங்கிற பொருள் இல்ல. வாசமலர் கண்ணங்கைனா தாமரை மலரில் வீற்றிருக்கிற பெண்ணுடைய, அதாவது லட்சுமி போன்ற கொங்கையும் முகலும் காலும் அவளுக்கு இருந்தது. இவளுடைய கண்கள் எப்படி இருந்தன? கடிகமலம் போல் இருந்தன. ஆமா, இவளுடைய கொங்கையும் முகமும் காலும் அந்த லட்சுமி போல் இருந்தன அப்படின்னு இந்த கவிதையில் அவர் இங்க எழுதியிருக்கிறார் நண்பர்களே. அப்போ ஒரு மடக்கணியாக இந்த கவிதையை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசமலர் கண்ணங்கை கொங்கை முகம் காலுங்கிற தொடர் திரும்ப வருகிறது. கடிக்கமலம் கண்ணங்கை கொங்க முகம் கால். முதல்ல இருக்கக்கூடிய தொடர் திருமகளையும், இரண்டாவதுல இருக்கிற தொடர் அந்த பெண்ணையும் குறிப்பிடுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அந்த முதல்ல இருக்கிற தொடருக்கு என்ன பொருள் அப்படின்னா, தேனை முன்னே சொரிகின்ற மனம் கமலும் தாமரை கடிகமலம் கண்ணங்கை, அந்த தேனை சொரிகிற அந்த கண்களுடைய பெண் அப்படிங்கறத நம்ம படிக்க முடிகிறது. அப்ப இவருடைய கவிதைகள்ல இந்த இரட்டுற மொழிதல், இந்த மடக்கணி இவையெல்லாம் இருந்த காரணத்தினாலே பலராலும் அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். நாம தொடக்கத்துல முருகன் வேட்டுவன் வடிவத்தில் வந்ததா இவரிடம் சொன்னதா நம்ம பார்க்கிறோம். அப்போ முருகனை மொட்டைங்கிற பேர்ல பலரும் பாடியிருக்கிறார்கள். இவருடைய வரலாற்றிலையும் இந்த கதை சொல்லப்படுகிறது. ஒரு வேடுவன் இடையில மறிச்சு, நீ நிறைய புலவர் தஞ்சைவாணன் கோவையெல்லாம் எழுதியிருக்க, நீ இந்த சுரம் செல்லுதல், அதாவது உடன்போக்கு செல்லுதல்ங்கிற பொருள்ல என் பேர்ல ஒரு கவிதையை பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். முதல்ல இவர் பயந்துட்டாராம். அவன் கையில வேலாம் வச்சிருக்கிறத நம்மளை கொண்டுடுவான். எப்ப என்ன கொண்டுடாதப்ப நான் சாதாரண புலமன்னாரான். எனக்கு தெரியும் நீ என் மேல ஒரு பாட்டு பாடணும், தலைமனும் தலைவியும் உடன்போக்கு சொன்னது போல. அதுக்கு சுரம்போக்குன்னு இலக்கியத்துறை நண்பர்களே, சுரம்போக்குல ஒரு கவிதை பாடு அப்படின்னு சொன்னோன்னே இவர் அந்த பாட்டு ஒன்ன பாடினாராம். என்ன பாட்டு அது? பொன்பாவும் கண்ணி பொறுப்பு உறவே ஏதிலன் பின் என்பாவை செல்லற்கு ஏய்ந்தனலே மின்பாயும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவர் போல் காணவேல் முட்டைக்கும் காடு. என்ன சார் இந்த பாடலுக்கு பொருள் அப்படின்னு கேட்டா, பொன் போன்ற மேனியையுடைய என்னுடைய மகள் ஒண்ணுமில்லாத பயலோட ஓடிப்போனான். ஏதிலன் பின் என்பாவை செல்லற்கு ஏய்ந்தாள். எப்படி உடன்பாட்டாலோ தெரியவில்லை. மின்பாயும் மானவேல் முட்டை, இந்த வேடனை குறிப்பிடுகிறார். மின்னல் போன்ற ஒளி மிகுந்த வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த வேட்டுவன் இருக்கிறானே, என் முட்டை பயல, உன்னுடைய மாறாய தெவ்வர் போல, உன்னுடைய தெவ்வர்கள் எப்படி துயர்ந்திருக்கிறார்கள் அது போல காணவேல், அந்த காட்டுல இருந்த வேல மரம், முள் தைக்கும் காடு, முட்டைக்கும் காடுன்னு இருக்கும். மேல மானவேல் முட்டைக்கு மாறாய, அடுத்தது காணவேல் முட்டைக்கும் காடு. முட்டைக்கும் காடுன்னா முட்டைக்கு உரிய காடு இல்ல, முள் தைக்கும் காடு. அதை பிரிச்சு சொன்னா முட்டைக்கும் காடுன்னு வரும். இந்த முள் தைக்கும் காடுல இந்த பெண் போனாலே அப்படின்னு சொன்னதாகவும், உடனே அந்த வேடன் அவரை பார்த்து, அதுவே பாலைவனம், பாலைவனத்துல பச்சை செடியே எரியும், பச்சை செடியே எரிஞ்சு போறப்ப முள் எப்படி இருக்கும்? ஆகினால உன்னுடைய கவிதையில பிழை இருக்கிறது, கருத்து பிழை இருக்கிறது, உனக்கு என்ன கவிதை எழுத தெரியல, உனக்கு பெரிய புலவர்னு நான் நினைச்சேன், அதனால நீ இந்த மாதிரிலாம் கவிதை எழுதக்கூடாது, காணவேல் முட்டைக்கும் காடு அப்படிங்கிற கவிதையினுடைய கருத்து தவறு, முள் தைக்கும் காடுன்னு வராது, அது முல்லை நிலத்தில் இருக்கலாம், இது எப்படி பாலை நிலத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், உடனே இவர் மீண்டும் அந்த கவிதையை நான் மாற்றி எழுதுகிறேன் அப்படின்னு, விழுந்த துளி அந்தரத்தே வேம் என்னும், அதாவது அந்த பாலைவனத்துல ஒரு மலை துளி வந்த நடுவழியிலே அது ஆவியாயிடுமா, வீழின் எளிந்த சுடர் சுடுமென்று ஏங்கி செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்தில், மலைத்துளி போனா நடுவழியில ஆவியாயிடும், அதனால நாம ஏன் மழை பெய்யணும்னு கொண்டல் அங்க மழை பெய்யல, அந்த கானகத்துல பெய்வளையும் சென்ற நிலை, வளையல் நின்ற என் மகள் போனாலே பொய்யாமொழி பகைஞர் போல், என்னுடைய பகைவர்கள் எப்படி செல்வார்களோ அதுபோல என் மகள் எனக்கு பகையாகி அவனோடு சென்று விட்டாள். அப்ப விழிந்த துளி அந்தரத்தே வேம் என்றும் வீழின் எழுந்த சுடர் சுடுமென்று ஏங்கி செங்கொண்டல் பெய்யாத கானகத்தில் பெய்வளையும் சென்ற நிலை பொய்யாமொழி பகைஞர் போல் அப்படின்னு முதல்ல பாடின அந்த பாடலை அந்த காணவேல் முட்டைக்கும் காடுங்கிற அந்த கவிதைக்கு எதிராக இவர் இந்த கவிதையை பாடியதாகவும் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது நண்பர்களே. இப்படி இந்த பொய்யாமொழி புலவர் மேலே மீமெய்யியல் கோட்பாடுகள் உள்ளடங்கிய நிகழ்வுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன பார்க்கிறோம். அதை நம்மங்க அப்போ குதிரை இறந்தது, அப்புறம் மீண்டும் உயிர் பெற்றது, அங்க இருந்த அந்த சங்கத்தவர்கள் எல்லாம் தலையசைத்தது, அந்த சங்கப்பலகை மீண்டு வந்தது,
இவைகள்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்றாலும் புனைகதைகளாக அந்த காலத்தில் இருந்தன. அதனால்தான் இந்த அபிதான சிந்தாமணி நூல் இது போன்ற செய்திகள் இருக்கிறதுனால தான் தந்தை பெரியார் போன்றவர்களும் இந்த அபிதான சிந்தாமணியை வாங்கி நீங்கள் ஆதரிக்க வேண்டும்னு தன்னுடைய பேச்சிலையும் எழுத்திலையும் மக்கள்கிட்ட சொன்னதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப நண்பர்களே, ரொம்ப நுட்பமான செய்திகள் இங்கே அடங்கி இருக்கின்றன. இந்த இவருடைய வரலாற்றுல அது எப்படி சீனக்கன் முதலியாருடைய அந்த சிதை ஒதுங்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லையே என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு ஆய்வு பார்வையில. ஆனாலும் அவருக்கும் நெருங்கி இருந்த நட்பு நமக்கு புலனாகிறது. மொத்தத்தில் இந்த பொய்யாமொழி புலவர் போன்ற 40க்கும் மேற்பட்ட புலவர்களுடைய வரலாறு தமிழ் நாவலர் சரிதையில இருக்கிறது. நண்பர்கள் படிக்கணும், நம்ம ஆய்வாளர்கள் படிக்கணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு துறை தலைவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த தன்னாட்சி கல்லூரிகள் எல்லாம் இலக்கிய வரலாறு வெளியிடுவதற்காக நாம் இந்த மாதிரி இடைக்கால புலவர் வரலாறுன்னு கொடுத்தா அப்படியே அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத திருடி அப்படியே போடுறாங்க, எதையும் யாரும் படிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டு வருகிறது நண்பர்களே. எனவே இளம் பேராசிரியர்களே, இளம் ஆய்வாளர்களே, இது போன்ற இடைக்கால புலவர்களுடைய வரலாற்றை இது போன்ற நூல்களில் நீங்க தேடி துருவி அவற்றையெல்லாம் சுருக்கமாக நீங்கள் வரலாறாக்கி இலக்கிய வரலாறாக்கி தருகிற போது அடுத்த தலைமுறை இதை எடுத்துச் செல்லும். நீங்க விடுதலை பெறுவதற்கு முன்னாலே இந்த தமிழ் நாவலர் சரிதையெல்லாம் பாடமா இருந்துச்சு. 1940 அவர் வெளியிடுறப்போ இது பள்ளியில பாடமா இருக்கு, அதனால நான் எழுதுறேன்னு எழுதுறாரு கல்வெட்டு சான்றுகளோட. அப்ப அமிர்தசுவாமி பிள்ளை ஒரு பேராசிரியர், ஒரு ஆசிரியர், ஒரு உரையாசிரியர். அவர் இந்த தமிழ் நாவலையில கல்வெட்டு சான்றுகளோடு அத்தனையும் எழுதுகிறார். நம்ம கல்வெட்டு சான்றுகள்லாம் தேடி போவாட்டி அந்த நூல் இருக்கக்கூடிய சாரத்தையாவது எடுத்து நம்ம மாணவர்களுக்கு தர வேண்டாமா? அப்போ 19ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட பேரறிஞர்கள் இருந்தார்கள், இப்போது நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லை என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. எனவே இது போன்ற நூல்களை தேடி படித்து இது போன்ற வரலாறுகளை நாம் மாணவர்களுக்கு பாடமாக வைப்போம். நன்றி.